இங்க இந்த பொண்ணுக்கு வேலை இல்ல. எப்படி நான் குடும்பத்த காப்பாத்த போறோம்னு நெனச்சு கடவுள பார்த்து கத்திட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து நடக்கிற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு கால்ல ஒரு பேக் அடிபடுது. அத எடுத்து பார்க்குறா, ஒரே குட்ரா பார்த்தா ஒரே பணமா இருக்குது. அப்புறம் பார்த்தா, என்னடா இது இவ்ளோ பணம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்துல இருக்கா. அங்க இருக்கிறவங்கள யாருனா தொலைச்சிருப்பாங்களான்ட்டு அவங்கவங்க மூஞ்ச பார்க்குறா. ஆனா யாருமே அந்த பணத்த தொலைச்ச மாரியே அவளுக்கு தெரியல. உடனே பிராங்க் பண்ணாதம்மா இங்கருந்து போன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி கிட்ட இந்த மாரி பணம் யாருனா தொலைச்சிட்டேன்னு வந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இந்த பேக்க குடுங்க அப்படின்றா. இது நமக்கு ரிஸ்க் ஆயிடுமே, இங்கருந்து போ ஃபர்ஸ்ட் நீனு அப்படின்னு சொல்லி அவன் தொரத்திடுறான். இந்த பேக் வச்சுட்டு அப்படியே உட்கார்றா. அப்புறம் அந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு இருக்கு. அதோட அந்த ஓனரோட நம்பர் இருக்கு போல இருக்கு. அதுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க பேக் இங்க இருக்குது, நீங்க பணத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றா. உடனே அந்த கேட்ட ஓனர் என்ன பண்றாருன்னா, உடனே அந்த விஷயத்தை கேட்டதும் என்ன பண்றாருன்னா, உடனே அங்க வந்துடுறாரு. வந்துட்டு அப்படி திறந்து பாக்குறாரு. ஐயோ நம்ம பணம் எல்லாமே அப்படியே இருக்கேன்ட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் அதுல இருந்து ஒரு கட்டை எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாரு. அவ வந்து இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. வேற என்ன உனக்கு வேணும், உனக்கு எதாவது பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப அவ சொல்றா, இந்த மாதிரி எனக்கு வேலை இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் ஃபேமிலியை பார்க்கணுன்றா. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வேலை போட்டு தராரு. அப்பன்னு பார்த்தா அவர் மேல ஏதோ உள்ள வருது. இவ என்ன பண்ணிருந்தாருன்னா உயிரை கொடுத்து காப்பாத்துறா. அது மேல அவருக்கு ரொம்ப இவன் மேல ரொம்ப பிரியம் வந்துருது. நம்மளுக்கு இவ்வளவு நேர்மையா இருக்கானேன்னு சொல்லி அவங்க பையனுக்கே இவ்வளவு கல்யாணம் பண்ணி